அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கிற திருக்குறள் பகுதி தான் பார்க்க போகிறோம். அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி சினம், இன்னாச்சொல் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். ஈகை, அடுத்தவங்களுக்கு நம்ம வாரி வழங்குறோம் இல்லையா, அதான் ஈகை. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவருக்கு தருவதே ஈகையாகும், மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவையாகும். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவருக்கு தருவதே ஈகை ஆகும், மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். இல்லாதவர்களுக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதை இழந்து விடுவார்கள். இன்னா செய்யாமை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும் படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். அறிவினன் ஆவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. அறிவினன் ஆவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிர்களின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுட்டப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து.
இனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நிறைமதி அவளுடைய தோழிகளுடன் பூங்காவிற்கு சென்றாள். அங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ந்தாள். நண்பகல் நேரத்தில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு தான் கொண்டு வந்திருந்த உணவை தோழிகளுடன் பகிர்ந்து உண்டாள். அவர்களின் அருகே பறவைகள் பறந்து வந்தன. தன்னிடம் இருந்த உணவை பறவைகளுக்கும் அளித்தாள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஸோ இதில் திருக்குறள் ஒன்றும் நம்ம மீனிங் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லாத மாதிரி ரொம்ப அழகாக மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அரண் வலியுறுத்தல், நம்ம நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறதுல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. நம்மளோட மனசில் நம்மளுடைய உள்ளத்தில் நம்ம மாசு இல்லாமல் இருக்கணும். அதாவது குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம். மற்றது எல்லாமே வெறும் ஆரவாரம்தான். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறுங்கிறது பொறாமை, அவாங்கிறது பேராசை, வெகுளிங்கிறது சினம், இன்னா சொல் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். ஈகை வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வறியவருக்கு ஒன்று கொடுக்கறதா ஈகை. மற்ற எல்லாமே நம்ம அடுத்தவங்களுக்கு தருவான், அடுத்தவங்க நமக்கு திருப்பி செய்வாங்க அப்படிங்கிற பயனை எதிர்பார்த்து செய்யக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வள்ளுவர். ஸோ வறியவருக்கு நம்மளுக்கு யாரால் திருப்பி செய்ய முடியாதோ அவங்களுக்கு செய்கிறது தான் ஈகை. மற்ற எல்லாமே பயனை எதிர்பார்த்து செய்கிறது தான். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திலக்கும் மண் கணவர். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சுட்டு அதை எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற உணர்வே இல்லாமல் இருக்காங்க இல்லையா? அதனால இன்னா செய்யாமை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தவர் நாணம் கொள்ளும்படி, அவங்க வெட்கப்படும்படி அவங்களுக்கே போய் நம்ம நன்மை செஞ்சாதான் அது அவரை தண்டிக்கக்கூடிய வழி. அறிவினான் ஆவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிரின் துன்பம் கண்டு தமது துன்பம் போல கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால எந்த பயனுமே இல்லை. பிற உயிர் துன்பப்படுதா, அதை நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய துன்பம் மாதிரி நம்ம கருதணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பெற்றிருக்க அறிவால எந்த யூஸுமே இல்லை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. நமக்கு அந்த செயல் ஒக்கலையா, நம்ம அந்த செயலை யாருக்குமே செய்ய கூடாது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் முதன்மையானது ஆகும். ஸோ நம்மள்கிட்ட இருக்கா, நம்ம அதை எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்னு பார்த்து கொடுக்கணும். இதுதான் அறநூல்கள் சொல்லக்கூடிய அறமா இருக்கு. பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை நம்ம இகழவே கூடாது. அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவங்களுக்கு தீங்கு செஞ்சவங்க தப்பவே முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாங்க. ஸோ அதோட இது முடியுது இந்த பகுதி. நன்றி நண்பர்களே.